நாம இந்த வீடியோல பார்க்க போற மஞ்சள், சிவப்பு, நீலம், இளஞ்சிவப்பு மலர்ச்சோலை மாதிரி இருந்தது. அந்த பெண் புன்னகையுடன் சொன்னாள், 2 வருடங்களுக்கு முன் உன் பக்கத்துல உண்டாகிற தண்ணீர் சொட்டுகளை கவனிச்சேன். அப்போல இருந்து அதே பக்கத்துல மலர் விதைகளை போட்டேன். நீ வரும் போதெல்லாம் அந்த இடத்துல தண்ணீர் சொட்டிட்டு இருக்கிறதால மலர்கள் வளர்ந்தது. இப்போ அந்த மலர்களை பறித்து நான் கோவில் வழிபாட்டுக்கும் வீட்டிற்கும் அழகு சேர்க்கிறேன். முடிவில் அந்த குடம் தன்னைத்தானே அவமானப்படுத்துவதை நிறுத்தியது. அது தெரிந்து கொண்டது, தன் பாதையில் ஏற்பட்ட வீணாகும் என்ற நீர்த்துளிதான் மற்றொரு ஜீவனுக்கு ஒளி தந்தது. இப்போது அது ஒவ்வொரு பயணத்தையும் மகிழ்ச்சியுடன் சிறிய இசை சொட்டுகளுடன் கடந்து கொண்டது. இது ஒரு வாழ்க்கையின் வெற்றி கதையின் நெறி. ஒவ்வொருவரும் பிழையுடன் பிறக்கலாம், ஆனால் அந்த பிழைதான் மற்றொருவரின் வாழ்க்கையில் வண்ணத்தை ஊட்டும். நீ யாரென்று மற்றவர்கள் சொல்வது முக்கியமல்ல. நீ உன் தனித்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை தானாகவே மலர்ந்துவிடும்.